வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம பிறக்க போகிற குழந்தைகளுக்கு தினம் ஒரு ஜாதகம் அப்படிங்கிற கணக்கில் போட்டுட்ருக்கோம். இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது 2/2/2026 பிறக்கக்கூடிய குழந்தையின் ஜாதக பலன்களை பார்க்கலாம். குழந்தை பிறக்கிறது திங்கக்கிழமைங்க. அதாவது விசுவாவசு வருடம் தை மாதம் 19ஆம் தேதி குழந்தை பிறக்குது. ஓடிட்டு இருக்க நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ஆயில்ய நட்சத்திரம், கடகராசிங்க. சந்திராசிரமமாக அமையக்கூடியது கும்பராசி, கடகராசிக்கு சந்திராசிரமமாக அமையும். நட்சத்திர நாம எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது டி, டு, டே, டோ இந்த பெயர்நாமம்லாம் தாராளமாக குழந்தைகளுக்கு நீங்கள் வைக்கலாம். திங்கக்கிழமை பிறக்கிற குழந்தைக்கு கம்பல்சரி இந்த பெயரை வைக்கலாம். திதின்னு பார்த்தோம்னா பிரதம திதி ஓடிட்டு இருக்குங்க. யோகம் சௌபாக்கியம். கரணம் பார்த்தீங்கன்னா பாலவ கரணம். ஆட்சி கிரகம் சந்திரன், உச்ச கிரகம் செவ்வாய், நீச்ச கிரகம் எதுவும் இல்லை. பஞ்சபட்சின்னு எடுக்கும்போது ஆந்தை தான் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு. குபேர புள்ளின்னு பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மேசராசிலையும், அதிர்ஷ்ட புள்ளின்னு பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம் சிம்மராசிலையும், துரதிர்ஷ்ட புள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் மீனராசிலையும் அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எடுத்த உடனே தசாபுத்தி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தசை நடந்துட்டு இருக்குங்க. இந்த புதன் பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 17 வருஷம் தசாபுத்தி நடத்துவார். பிறக்கிற நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் குறையலாங்க. அதுக்கப்புறம் கேது தசை ஒரு 7 வருஷமும், சுக்கிர தசை ஒரு 20 வருஷமும், சூரிய தசை ஒரு 6 வருஷமும், சந்திர தசை ஒரு 10 வருஷமும், அடுத்து செவ்வாய் தசை வர வரைக்கும் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம். இது ஒரு சில லக்னங்கள் லாபத்தையும் ஒரு சில லக்னங்கள் நட்டத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவாங்க. லாபத்தை வரக்கூடியது என்ன மாதிரி செய்யும் அப்படின்னு சொன்னா, தாயும் தந்தைக்கு இடையில பிரச்சனைகளையோ வம்புகளையோ வழக்குகளையோ கொடுக்காது. குழந்தைக்கு நல்ல கல்வியை கொடுக்கும், உயர்ந்த கல்வியை கொடுக்கும், உயர்ந்த இடத்துல வாழ வைக்கும். ஒரு சில லக்னங்கள் அந்த மாதிரி லக்னங்களில் குழந்தை பிறந்துட்டாங்கன்னா நம்ம கவலைவே பட வேண்டியதில்லை. ஒரு சில பேர் ஆப்ரேஷன் பண்ணும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி லக்னங்கள்லேயே அவங்க ஆப்ரேஷன் பண்ணிடுவாங்க. அதுவும் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி, என்னென்ன லக்னங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால, ஒன்று மேச லக்னம், இன்னொன்று மிதுன லக்னம், கன்னி லக்னம், விருச்சக லக்னம், தனுசு லக்னம், கும்ப லக்னம். கிட்டத்தட்ட இந்த 6 லக்னங்கள் முழுசாக பாதிக்கப்படுது. இந்த 6 லக்னத்தில் குழந்தைகள் எடுக்காமல் இருக்கிறதே சிறப்புங்க. சரி, அப்படி சுபப்பிரசவமாக பிறந்துட்டாங்க, இல்லை ஆப்ரேஷனை நாங்களே தெரியாமல் நம்ம பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் என்ன மாதிரி பலன்களை அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு இடையில சண்டைகளை முதல்ல ஏற்படுத்துவாங்க. குடும்பத்திலையும் சண்டைகள் வரக்கூடிய அமைப்பு. மாமனார் மாமியாருக்கு குழந்தையோட அம்மாவுக்கும் அவங்களுக்கும் சங்கடங்கள் வரக்கூடிய அமைப்பு. இதனால பிரிவை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்படலாங்க. ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போக வைக்கலாம். அப்போனா பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து உங்களை பூர்வீகத்தை விட்டு வெளியே தாட்ட பார்க்கும். சரிங்களா? இல்லைன்னா அம்மா கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையோ, அப்பனுக்கு கடனையோ நோயையோ வம்பு வழக்கு பிரச்சனையோ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இழுத்து கொண்டு நிறுத்தி அவரை கொஞ்ச நாளாக பிரச்சனையில உட்கார வைக்க வேண்டிய சூழ்நிலை எல்லாமே கொடுக்கும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பஞ்சம் முளைக்கிறதுக்காக வெளியே போனவங்க உள்ளூருக்கு வரவே முடியாத சூழ்நிலையை அது ஏற்படுத்திடும். அதுவும் ஒரு சில லக்னங்கள், நம்ம சொன்ன லக்னங்கள் பூரா அந்த பாதிப்பை கொடுக்கும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா குழந்தைகள் பிறக்கிற நேரம் யோகத்தை கொடுப்பாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பிறக்கிற குழந்தைகள் ஜாதகம் இருந்தால் போதும், அப்பா அம்மா ஜாதகமே தேவையில்லை அப்படிம்பாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, இந்த மாதிரி லக்னங்கள் அமையிறது என்னென்ன பாதகங்கிறத முதல்ல சொல்லிடும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சரி, இந்த ஜாதக ரீதியாக பிறக்கிற குழந்தை, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அவங்களோட பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு துல்லிய பலன்களையும் கொஞ்சம் பார்த்துடலாம். குழந்தை பிறக்கிற நேரம் ஒரு பெண் குழந்தையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பாவுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை கொடுத்துருச்சு அப்படின்னா அருமையான பலனை கொடுக்கும், நல்ல ஒரு தன்மையையும் கொடுக்குது. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தை பிறக்குது அப்படின்னா அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. பின்னாடி நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்கார பிள்ளையா இருப்பாங்க. விருப்பப்பட்டு திருமணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையை அதுக்கு கொடுக்கும். இவங்களுக்கு பீரியட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, வயிற்று வலி சம்மந்தப்பட்ட கோளாறுகளும் 12 வயசுக்கு மேலே ஏற்படும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இரத்த குறைபாடு பிரச்சனை இருக்கக்கூடிய அமைப்பு. இப்போதைக்கு அவங்க அம்மா இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையும் கொடுக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நல்ல புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரியாக இருப்பா. எங்கே போனாலும் தனக்கு மரியாதை கிடைக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கும் பிறக்கிற குழந்தை.
தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனையும் கொஞ்சம் வந்து சேரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஆரம்ப கல்வி கொஞ்சம் தடையில் இருக்குது. உயர்நிலை கல்வி வேணால் நல்லா இருக்கக்கூடிய அமைப்பையும் இது கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். தந்தை எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் மிச்சம் பண்ணி வைக்க முடியாத சூழ்நிலையை ஒரு சில நேரத்தில் ஏற்படுத்திக்கிறோம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வீட்டில் பசுமாடு வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த செல்வ செழிப்புக்கு பஞ்சம் வராது அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். முழு மகாபாரத கதையை கேளுங்க. அதுவும் தோஷ நிவர்த்தியிலேருந்து விலக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், அம்மாவுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும், அம்மாவுக்கு உடல் சோர்வுத்தன்மையை சீக்கிரம் கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளையாகவும் இது பிறக்கும் அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். குழந்தைக்கும் இடது கண் பாதிக்கப்படும். இடது கண்ணில் வெட்டுக்காய வரக்கூடிய அமைப்பு, செரிமான கோளாறு பிரச்சனை கொடுக்கும். டஸ்ட் அலர்ஜி, வீசிங், மூச்சுத்திறன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் குழந்தை அனுபவிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே அதை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களோட பலன் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வேணும். தந்தை வழி சொத்துக்கள் பின்னாடி பயன்படக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க. பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டதும் கைக்கு கிடைக்கக்கூடியது முதல்ல பிரச்சனையில் இருக்கும். அதுக்கப்புறம் கைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தலாம். தந்தைக்கு விபத்துகளையும் கொஞ்சம் ஏற்படுத்தும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பு. தந்தை அரசாங்க உத்தியோகத்தில் இருந்ததுன்னா பணத்துக்கு பஞ்சம் வராது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். பையனுக்கு ஆணுறுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். விந்தணுக்களுக்கு உயிரணுக்கள் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் பின்னாடி ஏற்படக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குது. பையன் படிக்கவே மாட்டான், சொல்லி தான் படிக்க வைக்கணும். ஆனால் புத்திசாலித்தனத்துக்கு சொந்தக்காரனாக இருப்பான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் பூர்வீகத்திலேருந்து வர்றது, போன ஜென்மத்திலேருந்தே வர்றது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பேராசைக்கு சொந்தக்காரனாக இருப்பான், திருப்தியை அடைய மாட்டான் எந்த ஒரு விஷயத்துலையும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் சோர்வுத்தன்மைக்கும் சொந்தக்காரன், மற்றவங்கள வேணா வேலை வாங்குவான ஒழிஞ்சு இவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஊருக்கு உழைக்கிற பையனாக இருப்பான். இவனுக்கும் டஸ்ட் அலர்ஜி, வீசிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், அம்மாவுக்கு கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரைக்கும் பின்னாடி இழுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் அவங்கவுங்க பிறப்பு நேரத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மாற்றத்தை ஒரு சில மாற்றத்தை கொடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இப்போ கோச்சாரத்துப்படி ஏதாவது சுபபலன்கள் வந்து சேருமா அப்படிங்கிறது நமக்கு வேணும். சுபபலன்கள் உண்டு. தந்தை புதுசாக சொந்தமாக தொழில் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தொழிலில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைக்கும். சரிங்களா? வேற இவங்க அடுத்தவன்ட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு வேற பக்கத்து வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இது கொஞ்சம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒரு இடமாற்றத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். குழந்தைக்கு தோல் பிரச்சனை, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இப்பயே பிறக்கிற காலத்திலேயே ஏற்படும். இல்லைன்னா இவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்களுக்கு தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. இடம் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம்லாம் வைகாசிக்கு மேலே உண்டு அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். வேறு எதுவும் உங்களுக்கு இந்த ஜாதக ரீதியாக தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க. உங்களுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கங்க.